மொத்த ரிவ்யூ ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் ஷோ வந்து தப்பான ஒரு ரிவ்யூ போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து நம்ம ஒரு படம் எப்படி நல்லா இருக்குன்னு பார்க்கணும்னா சரி படம் நல்லா இருக்கு என்னப்பா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படி தான் போய் பார்ப்போம். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரிவ்யூ தப்பானது தான் இப்போ எங்கள் கஷ்டமாக இருக்க தவிர. சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ நான் ஒரு 5 பேர் அந்த இப்போ டிக்டாக் படத்துக்கு ஒரு 10 பேர் போகிறாங்க அப்படின்னா 10 பேர் போனால் அந்த தேட்டரில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க ஏன்னா ஷோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ரிலீஸ் ஆன 9 படங்களும் கிட்டத்தட்ட இதே நிலமை தான். ஆனால் இப்போ இருக்க சினிமா சூழ்நிலை வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன மாதிரி ஆட்களுக்குலாம் 3 கோடி 4 கோடின்றது பெரிய பட்ஜெட் தான். இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த படம் வந்து 29 ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே ஷோ ஓடிச்சு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தவங்க 2-3 பேர் எனக்கு கால் பண்ணி நிறையா சீன்ஸ் உள்ளே இல்லையே. அந்த ஃபர்ஸ்ட் நாள் ரிவ்யூனால உங்களுக்கே தெரியும் பத்திரிக்கையாளர் நீங்கள் எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் நாள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் இந்த படம் எப்படி இருக்குது என்ன அதுன்னு சொல்லிட்டு வெளில சொல்லுவீங்க. அதை பார்த்து தான் மக்களும் சரி இன்றைக்கி இருக்க தேட்டர்ஸும் வந்து அதை பார்த்து தான் படத்தை எடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே. அந்த ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எங்களுக்கு ரொம்ப தப்பான ரிவ்யூவாக போயிருக்கு. படத்தில் 2 சாங்கு போயிடுச்சு. 20 நிமிஷம் 40 செகண்ட் ஒரு படத்தில் போச்சுன்னா அந்த படத்தை யாருக்காவது புரியுமா? எவ்வளோ பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்கும். இந்த படத்தை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க பிரியங்கா அருள்மோகன் நடித்த பழைய படம்ன்றாங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்கள்லாம் போய் ஒரு தேட்டரில் பாருங்கள். வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க வல்கராக இருக்குது அது இதுன்றாங்க. என் ப்ரொடியூசர் வந்து பயங்கரமான மன உடைச்சல் உட்காந்துருக்காரு. அவரால் பேசக்கூட முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காரு. எந்த மூஞ்சை வச்சு நான் ப்ரொடியூசரை பார்க்குறது? டெக்னிக்கல் இஷ்யூன்ட்டு அது என் படத்துக்கு மட்டும் தான் நடக்கணுமா? அப்போ ஏதாவது பிரச்சனை வேறு யாராவது பண்ணுறாங்களா? இதை 3.5 கோடி ரூபா வேணால் வந்து மற்றவங்களுக்கு வேணால் சின்ன ஒரு அமௌண்ட்டாக இருக்கலாம். நான் கிட்டத்தட்ட 13 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். மாட்டுத்தாவணி என்னோட ஃபஸ்ட்டு படம். இது என்னோட லாஸ்ட் படம் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் காலியாகி போயிடுறாங்க. தமிழ் சினிமாலேயே இதுவரையிலையும் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால் அது இந்த ஒரு இதுவரையிலும் பிரியங்கா மோகன் நடிக்காத ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க கதையே புரியல என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஒரு டேரக்டருக்கு தெரியுங்க ஒரு ப்ரொடியூசரை வந்து எப்படி மனசை நோக்கடிக்கணுமோ எப்படி அடுத்து சினிமா துறையிலே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை புகுத்துற லெவலுக்கு இந்த பதில் இருந்திருக்கு. மூவி சார் 2 ஹவர்ஸ் மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து 20 நிமிஷம் 40 செகண்ட் வந்து காணும். பயமாக தான் சார் இருக்குது. யாருன்னு சொல்லிட்டு என்னால் வந்து இங்கே பாயிண்ட் அவுட் பண்ண முடியல சார். பட் அதுவும் மெயினாக பிரியங்கா போர்ஷன் மட்டும் ஏன் தூக்கப்படணும்? டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்கிறாங்க சார் சிம்பிளாக. ஆமாம் சார் படத்தை பார்த்து நாங்கள் எல்லாம் கண்டென்ட் ரெடி பண்ணி தான் சார் கொடுப்போம். நாங்கள் எல்லார்கிட்டையும் பைட் நாங்கள் கொடுக்கல. இரு நான் சார் தேட்டரே கொடுக்கல சார். அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் பண்ணி தான் சார் வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் கொடுத்த தேட்டருக்கு மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு படம். இல்லைங்க சார் பிரியா நான் வந்து அதான் சொல்கிறேன் யாரையுமே நான் வந்து கையை காட்ட விரும்பல சார். நான் டிஎஸ்ஆர் மேலே தான் சார் நான் பே பண்ணுறேன். அவ்வளோ அவங்க மேலாம் தவறலனா சார் நான் எப்படி சார் அவங்கள சொல்ல முடியும்? நான் கூட பிரியங்கா மோகன் மேலே தவறு சொல்லுங்க சார். அவங்க நடிக்காத கேரக்டர் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நல்ல படம்ன்றதை தான் சொல்ல வந்தேனே தவிர ஹவுஸ்ஃபுல்லாக போகுதுன்னு சொல்ல முடியாது சார். புது படம் சார் போக தான் சார் பிக்கப் ஆகும். ரிவ்யூ எடுக்கிறது வந்து மெயினாக காசி தேட்டர் சார். நான் மற்றபடி வேறு யாரையும் ப்ளேம் பண்ணலாம் விரும்பல சார். நான் இல்லை சார் இல்லை சார் நம்ம டேட் அவைலபிள் இல்லை சார். நீங்கள் எல்லாம் பிஸியாக இருந்தீங்க சார். நீங்கள் மீடியாவாக இருக்கனா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும். அந்த டைமில் வந்து விஜயகாந்த் சார் வந்து கரெக்டாக அன்றைக்கி தான் அவரோட இஷ்யூ நடந்தது. பிரஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதில் ப்ரெஸ் மீட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆடியோ லான்ச்சுக்கு ப்ரெஸ் மீட் நடக்கும். அப்புறம் மூவி ப்ரீ ரிலீஸ்க்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும். இல்லைனா சக்ஸஸ் மீட் நடக்கும். ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்டாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா முறையாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது சக்ஸஸ் மீட்டாக இது என்னன்னே தெரில. ஏன்னா நேற்று காலையில் நான் ஊரில் இருந்தேன். சதீஷ் ஃபோன் பண்ணி இது மாதிரி ப்ரொடியூசர் வந்து ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரு, நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்களும் முருகானந்தமும் வரணும் அப்படின்னாங்க. ஏங்க என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாங்க. ப்ரொடியூசர் வருவாராம், கண்டிப்பாக ப்ரொடியூசர் வராரு அப்படின்னு சொன்னால் நாங்கள் சரி ப்ரொடியூசர் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வராரு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் நடிகர்லாம் வந்து தான் ஆகணும். அப்புறம் அங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் வரல அப்படின்னாங்க. ஏங்க ப்ரொடியூசர் வரல அப்படின்னா அவர் வர மனநிலையில் இல்லை அப்படின்றார். அப்புறம் கேட்டால் அவர் ரூமில் வந்து அழுதுட்டு இருக்காரு அப்படின்றாங்க. என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து இந்த வாரம் மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தம் எங்கள் படத்தோட சேர்த்து 9 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. 9 படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்க்ரீனில் வந்து இல்லை எந்த படத்துக்குமே வந்து இங்கே வந்து ஷோ வந்து கிடைக்கல. அப்படியே ஒரு சில படத்துக்கு கிடைச்சாலுமே இப்போ நீங்கள் பழைய படங்கள்லாம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அது ரிலீஸ் நானே போய் பழைய படங்கள் ரிலீஸ் ஆனால் நான் போய் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த இதில் அதுக்கு கிடைக்கிற மெயின் ஸ்க்ரீன்ஸ் கூட எங்கள் படத்தில் வந்து ஒரு ஷோ கிடச்சதுன்னா கூட பரவாயில்ல. ஆனால் இங்கே அந்த ஒரு ஷோ கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ நான் ஒரு 5 பேர் அந்த இப்போ டிக்டாக் படத்துக்கு ஒரு 10 பேர் போகிறாங்க அப்படின்னா 10 பேர் போனால் அந்த தேட்டரில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க ஏன்னா ஷோ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. என்னன்னு கேட்டால் அந்த 10 டிக்கெட் வந்த 10 டிக்கெட்டையும் இந்த படம் இந்த ஒரு பெரிய படம் தான் ஓடுது, இந்த படம் தான் நாங்கள் ஓட்டுவோம், நீங்கள் அந்த படத்துக்கு போங்கன்னு சொல்லி அவங்களே தேட்டரே வந்து கன்வெர்ட் பண்ணி வர்றவங்களையும் அந்த மாதிரி படத்துக்கு போக சொல்லிடுறாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன படங்கள் எங்கள் மாதிரி படங்கள்லாம்
ஒரு முகம் தெரியாத ஆளோ இல்லை புது இயக்குனர்களோ புது டைரக்டர்களோ புது டைரக்டரோ இல்லை புது ப்ரொடியூசரோ ஒரு படம் பண்ணும் பொழுது ஆடியன்ஸ் அப்படியே எங்கள் மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் படம் பிக்கப் ஆகிற வரைக்கும் கம்மியான ஆடியன்ஸ் தான் கண்டிப்பாக தேட்டருக்கு வர முடியும். ஸோ இதுலேயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா இதனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ரிலீஸ் ஆன 9 படங்களும் கிட்டத்தட்ட இதே நிலமை தான். ஸோ ஒவ்வொரு ப்ரொடியூசரும் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா போஸ்ட் ஓட்டின காசு கூட வந்து கண்டிப்பாக யாருக்குமே வராது. ஸோ இந்த நிலமை இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர புது ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி ஒரு புதுமுக இயக்குனர்லாம் எப்படி நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியும்? இது யாரையும் இங்கே தப்போ குத்தமோ நான் வந்து சொல்ல வரல. ஆனால் இப்போ இருக்க சினிமா சூழ்நிலை வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இங்கே வந்து பெரிய பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பட்ஜெட்னா என்ன? பெரிய பட்ஜெட்னா ஒரு 30 கோடி 50 கோடி 100 கோடினா அது பெரிய பட்ஜெட். இல்லைனா ஒரு மீடியம் பட்ஜெட்னாங்க, இல்லைனா ஒரு ஸ்மால் பட்ஜெட். நான் வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் நடிகன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஸ்மால் பட்ஜெட்டே வந்து ஒரு 3 கோடி 4 கோடின்றாங்க. ஆனால் என்ன மாதிரி ஆட்களுக்குலாம் 3 கோடி 4 கோடின்றது பெரிய பட்ஜெட் தான். இப்போ ஒரு 30 கோடி 40 கோடி பண்ணால் என்ன வால் டைமில் என்ன லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆகலாம். நான் அது மாதிரி நான் 30 படங்கள் பண்ணுவேன். நான் வந்து 2013 நம்ம மூடர் கூடம் தான் என்னோட ஃபஸ்ட் மூவி. இப்போ 2014 இது வரைக்கும் என்னோட 6 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஒரே ஒரு நம்பிக்கையோட தான் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டும் நான் அட்டன் பண்ணுவேன். ஆனால் இது எனக்கு கடவுள் ஏதோ ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு கடவுளுக்கு நன்றி. நான் நடித்த அத்தனை படமும் ரிலீஸ் ஆகுது. என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி. இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு புதுமுக இயக்குனர்களோ புதுமுக நடிகர்களோ எப்படி வந்து சினிமாவை நம்பி வர முடியும்? இந்த படம் வந்து நான் வந்து தியேட்டரில் படம் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்க போயிருந்தேன். வழக்கமாக வந்து படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் என்னென்னா ஒரு இன்டர்வலுக்கு பிறகு வர்ற ஒரு ரீலே காணோம். அப்புறம் திடீர்னு திரும்பி பார்த்துட்டு இப்போ சதீஷ் வந்திருந்தாப்புல, இவர் அதில் இப்போ ஒர்க் பண்ணியிருக்காரு. என்ன நண்பா இந்த மாதிரி இப்போ படத்தில் ஒரு ரீலே இல்லாத மாதிரி இருக்கே, இப்போ செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னே டக்குன்னு ஜம்ப் ஆகி வருது அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, அவர் பதட்டமாறார், நான் பதட்டமானேன். 2 பேரும் போய் அப்புறம் கிளம்பி போனார். போயிட்டு கேட்குறதுக்காக எப்படி வராமல் போச்சுன்னு போனார். அந்த இஷ்யூக்காக தான் ஒரு படம் வந்து இப்போ படம் பார்த்துட்டு மக்கள் திருப்பி மெகேசன் திருப்பு. அதை தாண்டி நீங்கள் இருக்கீங்க, ஊடகம் இருக்குது. நல்லா இருந்தால் நல்லா இல்லைம்பீங்க, நல்லா இல்லைன்னு திட்டுவீங்க. உங்களுக்கு தட்டி கொடுக்கவும் உரிமை இருக்குது, தட்டி கேட்கவும் உரிமை இருக்குது. ஆனால் படமே சரியாக அதில் ஓடாமல் இருந்தால் எப்படி அதை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும்? அந்த ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு காரணத்துக்காக அந்த இடம் மிஸ் ஆனிச்சு. எப்படி மிஸ் ஆச்சுன்னு ஒரு மனசு கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன். அதை தான் வந்து இங்கே சொல்ல வந்திருக்கேன். இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வரும்பொழுது ஒரு நல்ல படம் கூட சுமாரான படம் ஆயிரும். சுமாரான படம் ரொம்ப சுமாரான படம் ஆயிரும். ஏன்னா இந்த படம் வந்து 29 ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே ஷோ ஓடிச்சு. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தவங்க 2-3 பேர் எனக்கு கால் பண்ணி நிறையா சீன்ஸ் உள்ளே இல்லையே, படத்தில் வந்து பாட்டை காணுமேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் நினச்சேன் சரி சென்சார்ஸில் தான் கொஞ்சம் பாட்டில் வந்து கொஞ்சம் ட்ரிம்மெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் படத்தை. ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு நான் வந்து தேவிகர்மா தேட்டரில் போய் செகண்ட் ஷோ அண்ணன் கூட தான் பார்க்க போயிருந்தேன். சரி, படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இன்ட்ரோ பிளாக் வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு படம். இன்ட்ரோ பிளாக் மேலே 4th ரீலே படத்தில் வரல. அது காரணம் வந்து TSR ஃபிலிம் பிரைவேட் லிமிடெட். இவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து என்ன சொல்கிறது கியூப் மாதிரி இவங்க ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து கண்டென்ட் இதில் தான் இவங்க கொடுக்கணும். இவங்க கொடுத்த கண்டென்ட் தான் ப்ரொஜெக்ஷனில் வந்து தேட்டரில் ப்ளே ஆகும். இவங்க கொடுத்த அந்த கண்டென்ட்டில் வந்து 4th ரீல் இல்லை. நான் போயிட்டு அன்றைக்கி நைட்டு நானே எடிட்டர் எல்லாருமே உட்காந்து போயிட்டு அன்றைக்கி நைட்டு போய் நாங்கள் போய் கேட்குறோம். அவங்க ரொம்ப அசால்ட்டாக டெக்னிக் இஷ்யூன்றாங்க. அந்த ஃபஸ்ட் நாள் ரிவ்யூனால உங்களுக்கே தெரியும், பத்திரிக்கையாளர் நீங்கள் எல்லாருமே அந்த ஃபஸ்ட் நாள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் இந்த படம் எப்படி இருக்குது என்ன அதுன்னு சொல்லிட்டு வெளில சொல்லுவீங்க. அதை பார்த்து தான் மக்களும் சரி இன்றைக்கி இருக்க தேட்டர்ஸும் வந்து அதை பார்த்து தான் படத்தை எடுத்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே. அந்த ஃபஸ்ட்டு ரிவ்யூ எங்களுக்கு ரொம்ப தப்பான ரிவ்யூவாக போயிருக்கு. நீங்கள் எல்லாம் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். எல்லாரும் சொன்னதுன்னா படத்தில் வந்து நாங்கள் கேட்ட ஆடியோவில் கேட்ட அந்த சாங் வந்து வரவே இல்லைன்னு சொல்கிறது தான். படத்தில் 2 சாங்கு போயிடுச்சு. 20 நிமிஷம் 40 செகண்ட் ஒரு படத்தில் போச்சுன்னா அந்த படத்தை யாருக்காவது புரியுமா? கண்டிப்பாக யாருக்குமே புரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து புரியாமல் போச்சு. அது புரியாமல் போனதில் எங்கள் ப்ரொடியூசர் இங்கே வராத காரணமே அதுதான். எவ்வளோ பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்கும். இந்த படத்தை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க பிரியங்கா அருள்மோகன் நடித்த பழைய படம்ன்றாங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்கள்லாம் போய் ஒரு தேட்டரில் பாருங்கள். இந்த படம் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நெகட்டிவ் பப்ளிசிட்டி நிறையா போயிட்டுருக்கு இதுக்கு. இதில் அந்த படத்தில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, வல்கராக இருக்குது அது இதுன்றாங்க. நீங்கள் படத்தை பார்த்து சொல்லுங்கள் உங்களை வல்கராக அந்த படத்தில் தோணியிருக்கான்னு மட்டும். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தான் இதை நாங்கள் ரெடியாக பண்ணியிருக்கிறது. இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து தேட்டரில் வந்து ரொம்ப கம்மி தேட்டரில் ஓடிட்டுருக்கு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய படம்லாம் இன்றைக்கி நிறையா போயிட்டுருக்கு. நிறைய பேர் அது கூட்டமாக போயிட்டுருக்காங்க. ஒரு புது படம் இவ்வளோ நாள் கழிச்சு கஷ்டப்பட்டு ஒருத்தரும் நைட்டும் பகலமாக இந்த படத்தை நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்ருப்பாங்க. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் டேட் வரும்போது இந்த ஒரு கம்பெனி பண்ண தப்புனால மொத்த ரிவ்யூ ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் ஷோ வந்து தப்பான ஒரு ரிவ்யூ போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு யாருமே போக மாட்டாங்க.
அது எல்லாருமே உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கம்பெனி பண்ண தப்புனால நாங்கள் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய லாஸில் இருக்கோம். என் ப்ரொடியூசர் வந்து பயங்கரமான மன உடைச்சல் உட்காந்துருக்காரு. அவரால் பேசக்கூட முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காரு. ஸோ ஒரு புது ப்ரொடியூசராக ஒரு படம் எடுக்க வராங்க, இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா அடுத்து அவங்க எப்படி வந்து இன்னொரு இயக்குனருக்கோ இல்லை இன்னொரு புதுமுகத்துக்கோ எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்க, இல்லை சினிமா எடுக்கணும்னு நினைப்பாங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை வந்து தயவு செஞ்சு தடுக்கணும்னா இதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி விஷயம் வேறு எந்த படத்துக்கும் நடக்கக்கூடாது. ரொம்ப அலட்சியமாக போக சொன்னாங்க, டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு. ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் செலவு மட்டுமே 50 லட்ச ரூபாயிலிருந்து 60 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இப்போ எந்த 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 மூஞ்சை வச்சு நான் ப்ரொடியூசரை பார்க்குறது? ஏன்னா ரிலீஸ்க்கு எல்லாமே பிளான் பண்ணது நான் தான். இப்போ இது தப்பானது கூட என்ன தான் பிளான் பண்ணுறாங்க. ஆஸ் எ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அங்கே போய் கேள்வி கேட்க போனால் ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு போகிறாங்க, டெக்னிக்கல் இஷ்யூன்ட்டு. அது என் படத்துக்கு மட்டும் தான் நடக்கணுமா? என் கூட ரிலீஸ் ஆனது நிறையா படம் இருக்குது, அங்கே ஓட முடியாது ஒழிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 படம் இருக்குது. வேறு எந்த படத்துக்கும் அந்த பிரச்சனை வரல. எதுக்கு இந்த பிரச்சனை? அதுவும் பிரியங்கா போர்ஷன் மட்டும் தனியாக எதுக்கு எடுக்கணும்? அப்போ ஏதாவது பிரச்சனை வேறு யாராவது பண்ணுறாங்களா? இதுக்கு பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரிலீஸ் பண்ண போகிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியும். அந்த படத்தை முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் யாருமே வர ஓன் ரிலீஸ் பண்ணுறோம் பணத்தை செலவு பண்ணி. கடைசியில் சிம்பிளாக ஒரு டெக்னிக் இஷ்யூன்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். 3.5 கோடி ரூபா வேணால் வந்து மற்றவங்களுக்கு வேணால் சின்ன ஒரு அமௌண்ட்டாக இருக்கலாம். ஒரு 3.5 கோடின்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எனக்கு தெரியும். ராஜா சொன்ன மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணிவிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏங்கிட்டு இருந்தோம் நாங்கள்லாம். நான் டைரக்டர் பவித்தன் சாரோட கோ டைரக்டர். நான் கிட்டத்தட்ட 13 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். மாட்டுத்தாவணி என்னோட ஃபஸ்ட்டு படம். இது என்னோட லாஸ்ட்டு படம் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. தயவு செஞ்சு பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இதுக்கு ஏதாவது கொஞ்சம் குரல் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த படத்தை திருப்பி எங்களால் ரீரிலீஸோ இல்லை தேட்டரில் மக்களை வெளில கொண்டு வரதுக்கோ இது ஒரு உதாரணமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் காலியாகி போயிடுறாங்க. இப்போ ரிலீஸ் ஆகும்போது இந்த 9 படத்தில் வந்து எத்தனை படம் ஜெயிச்சிருக்குன்னு தெரியாது, வருது எத்தனை பேர்கிட்ட காசு இருக்குன்னு தெரியாது. பட் எங்கள் படத்துக்கு ஏதாவது நான் முயற்சி எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட சொன்னேன். நான் இந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணே, ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, ஏதாவது பண்ணி ஆகணும்னு. இமீடியட்டாக நான் ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் பேசுங்க. ப்ரெஸ் மூலிமா மட்டும்தான் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். புருஷோத்தமன் கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோடனே, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டாங்க. என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது. காசி தேட்டரில் வந்து ஃபஸ்ட் டே வந்து ஷோ ஓடுனது வந்து வெறும் 1.5 ஹவரில் படம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு ரெக்கார்டு இருக்குது காசி தேட்டரில். 12:10க்கெலாம் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சிருக்கு. 10:30 மணி ஆரம்பித்த ஷோ 12:10க்கெலாம் முடிஞ்சிருக்கு. அன்றைக்கி நைட்டு நான் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி நானும் எடிட்டர்லாம் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, அங்கே எங்கன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். அலைஞ்சு அசால்ட்டாக சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் அதாவது எங்கள் சைடில் தப்பு இருந்தால் சரி கண்டென்ட்டை கொடுங்க, நான் போஸ்ட் பண்ணலாம் சொல்லலாம். அவங்ககிட்ட கொடுத்த கண்டென்ட் திருப்பி அவங்க போஸ்ட் பண்ணி அவங்க திருப்பி வந்து எங்களுக்கு வந்து மறுநாள் ஷோவில் வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ மறுநாள் ஷோ நான் போனேன். மறுநாள் ஷோ நான் போய் பார்த்துட்டு ஃபுல்லாக இருந்தாலும் சரி எப்படியே பிக்கப் ஆகிடும் நினச்சா அதுக்கப்புறம் தேட்டருக்காரங்க யாரும் படம் வாங்குறதுக்கு இப்போ ரெடியாக இல்லை. அவங்க தேட்டருக்காரங்க என்ன சொல்கிறாங்க, ரிவ்யூ தப்பாக இருக்குப்பா, எப்படிப்பா படத்தை வாங்குறது, படத்தில் 2 சாங்கே இல்லையாப்பா, பிரியங்கா போர்ஷனே படத்தில் இல்லையாப்பான்றாங்க. இப்போ போய் படத்தை பார்க்க சொல்லணும். நான் அன்றைக்கி வந்து பிகன் ஷூட்டை கூப்பிட்டு அன்றைக்கி பிகன் ஷூட்டில் நான் பேட்டி கொடுக்குறேன். சொல்கிறேன் அவங்ககிட்ட இமீடியட்டாக கூப்பிட்டோன்னே வந்தாங்க. அவங்க சொல்கிறேன் அவங்ககிட்ட இந்த மாதிரி வந்து போர்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், தயவு செஞ்சு இப்போ வந்துட்டு பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்கன்றேன். ஆனால் அதுக்குள்ளே படத்தில் போகிறதுக்கே ஆள் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி கொடுத்த ரிவ்யூ வந்து ரொம்ப தப்பான ஒரு ரிவ்யூவாக போயிட்டு இன்றைக்கி இப்போ மக்கள் வர மாட்றாங்க உள்ள. தயவு செஞ்சு உங்கள் எல்லோரும் கையெடுத்து நான் கும்பிட்டுக்கிறேன், இந்த படத்துக்கு மக்களை எப்படியா உள்ளே கொண்டு வாங்க ப்ளீஸ். அது மட்டும் தான் நான் கேட்டுக்கிறது. முதல் வணக்கம். இந்த டிஎஸ்ஆர் நிறுவனம், அதாவது இவங்க கியூப் மாதிரி கண்டென்ட்டை வந்து தேட்டருக்கு கொடுக்குற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் இப்போ சிறிய படங்களாக இருக்கட்டும் பெரிய படங்களாக இருக்கட்டும் இது போன்ற நிறுவனங்கக்கிட்ட கொடுத்து தான் தேட்டருக்கு அந்த படத்தை கொண்டு வராங்க. இவங்க பேரில் இருக்க நம்பிக்கையில் தான் நம்ம வந்து ட்ரஸ்ட்டில் நம்ம படத்தை கொடுக்குறோம், அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான். இந்த படத்தில் என்ன இருக்குன்னா, டிக்டாக்ல இவங்களுடைய 20 நிமிஷம் 40 செகண்ட் ஹாஃபில் வர முக்கியமான போர்ஷனே அதில் கட் ஆகிருக்கு. ஒரு படத்துக்கு என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னால், இந்த படத்தில் முக்கியமான விஷயங்கள் வந்து ஃப்ளாஷ்பேக். அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற கதையை என்ன நடந்ததுன்றதை ஃப்ளாஷ்பேக்கில் தான் தெரியுன்றதுக்காக செகண்ட் ஹாஃபில் தான் அந்த ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனே கட் ஆகிருக்கு. அப்படின்னும் போது அந்த படம் என்ன சாராம்சத்தில் இருக்குது, அதில் என்ன கதை அம்சம் இருக்குன்றதே மக்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. இதுக்கு முதல்ல காரணமாக இருந்த அந்த டிஎஸ்ஆர் நிறுவனம் தான் இதுக்கு முழு பொறுப்பாக இருக்கணும். இந்த காலத்தில் சினிமா தேட்டருக்கு வந்து படம் பார்க்குற மக்கள் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஓடிடி பிளாட்ஃபார்ம் டிவியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் சில மீடியாக்கள் வந்து படம் ரிலீஸ் ஆன ½ அன் ஹவர்லேயே ரிவ்யூ கொடுத்துட்றான். அதில் ஃபேக் ரிவ்யூ நிறைய வந்துடுது.
மக்கள் எதை பார்த்து எப்படி கிளம்பி அவன் தேட்டருக்கு வந்து படம் பார்த்து அந்த படம் வெற்றி பெற்று அதனால் அந்த ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோஸ் எல்லாம் அடுத்த படத்துக்கு கொண்டு போகணுன்றதே பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த நாங்கள் எதுக்கு இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வச்சுருந்தோம் அப்படின்னா, இன்றைக்கி முழுமையாக ஒரு ப்ரொடியூசர், அதை தாண்டி உழைச்ச டைரக்டர், கோ ப்ரொடியூசர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பல கனவுகளோடு வந்து சினிமா எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற வந்த ஒரு தொழிலை வந்து மொத்தமாகவே முடங்கின மாதிரி இருக்குது. தமிழ் சினிமாலேயே இதுவரையிலையும் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால் அது இந்த ஒரு இஷ்யூ தான். இதுவரையிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படத்தில் நிறைய காமெடியில் வடிவேலில் பார்த்துருப்பீங்க, கிணத்த காணோம் அதுக்கு சொல்லி அப்படி போயிருக்கோம். ஆனால் படத்தில் கதையே காணோன்னும் போது எந்த படம் நல்லாயிருக்கும் நீங்களே சொல்லுங்கள். அதனால் வழக்கறிஞர்ன்ற முறையில் அவங்களுக்கு வந்து அதுவும் இது நாங்கள் லீகலாக கொண்டு போகணுன்றதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ சதீஷ் பிரபு சார் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களோட பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிதாக சொல்கிறாங்க, டெக்னிக்கல் இஷ்யூ. அந்த டெக்னிக்கல் இஷ்யூன்றது அவங்களுக்கு ஒரு நாள் அந்த தேட்டரில் வர காசு அதோடு முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த டெக்னிக்கல் இஷ்யூனால அந்த படத்தோட உயிரே போச்சு. இப்படி போச்சுன்னா அந்த படம் ஹிட் ஆகுமா இல்லை மக்கள் வந்து பார்ப்பாங்களா? நான் இப்போ ரிவ்யூ பார்த்துருந்தேன், ரெண்டாவது நாள் பார்த்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. பிரியாக்கா மோகன் நடிச்சிருந்த இதுவரை நடிக்காத விஷயங்கள் எல்லாம் இந்த படத்தில் நடித்ததுனால நிறைய யங்ஸ்டர்ஸ் ரெண்டாவது நாளாக வந்து படம் பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சில தேட்டரில் கியூப் ரிலீஸ் பண்ண தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா முழு படமும் வந்திருக்கு. அந்த ரிவ்யூவை பாருங்கள். இதுவரையிலும் பிரியாக்கா மோகன் நடிக்காத ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை ஒரு அந்த ரிவ்யூலேயே சொல்கிறாங்க. ஆனால் தேவி கருமாரி போன்ற தேட்டர்களில் முதல் நாள் ரிலீஸ் ஆன ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது டிஎஸ்ஆர் நிறுவனம் கண்டென்ட் கொடுத்த தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா அதில் தப்பான ரிவ்யூ வருது. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கதையே புரியல, என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஒரு டேரக்டருக்கு தெரியுங்க ஒரு படத்தை எப்படி கொண்டு வரணும், அந்த படத்தை எப்படி போய் கொண்டு சேர்த்து மக்கள்கிட்ட கொண்டு வரணுன்றது. அது மொத்தமே தடைப்பட்டிருக்கு. அதுக்கு முழு பொறுப்பேற்க இருக்க வேண்டிய ஒரு காரணம் என்னென்னா, காரணகர்த்தாவாக இருக்க வேண்டியது அந்த டிஎஸ்ஆர் நிறுவனம் தான். அவங்களுக்கு லீகலாக அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து தகுந்த ரெஸ்பான்ஸ் வரலை, அலட்சியமான பதில். ஒரு ப்ரொடியூசரை வந்து எப்படி மனசை நோக்கடிக்கணுமோ, எப்படி அடுத்து சினிமா துறையிலே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை புகுத்துகிற லெவலுக்கு இந்த பதில் இருந்திருக்கு. அதனால் அவங்களுக்கு ஒரு சட்டப்பூர்வமாக ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. 15 நாளுக்குள்ளே அவங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வை கொடுக்கணும். ஒன்று ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை போல மீடியா நண்பர்கள் வந்து அதை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போய் சேர்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னும் நல்லதாக இருக்கும். 15 நாளுக்குள்ளே அவங்க எங்களுக்கு ரிப்ளை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நீதிமன்றத்தை நாடி இதுக்கான ஒரு தீர்வை கண்டிப்பாக நாங்கள் பெற்றிருப்போம். நன்றிங்க சார். 20 நிமிஷம் 40 செகண்ட் சார், 44 செகண்ட் சார். 2 hours சார். 2 hours டியூரேஷனில் வந்து 20 நிமிஷம் 44 செகண்ட் போயிடுச்சுன்னா நீங்களே பாருங்கள், நீங்கள் எந்த படம் பார்த்தாலும் உங்கள் படத்தோட கதை புரியாது. மூவி சார் 2 hours மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து 20 நிமிஷம் 40 செகண்ட் வந்து காணும். அதாவது நம்ம டேர்ம்ஸில் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ரீல், செகண்ட் ரீல், தேர்ட் ரீல், ஃபோர்த் ரீல், ஃபிஃப்த் ரீல், சிக்ஸ்த் ரீல். அதில் அந்த ஃபோர்த் ரீல் வந்து டோட்டலாகவே காணாமல் போயிடுச்சு சார் அங்கேருந்து. ஸோ அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய இஷ்யூ சார். மெயினான பிரியங்கா மோகனோட போர்ஷனாக அதில் 2 சாங்கு சார். அந்த போர்ஷனில் 2 சாங், 2 ஹீரோனோட சாங்குமே அங்கே தான் இருக்குது. அந்த சாங் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் மியூசிக்கில் அந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய வரவேற்பு கிடச்சிருக்கு அந்த சாங்கு. மியூசிக் டேரக்டர் சார் பயமாக தான் சார் இருக்குது. யாருன்னு சொல்லிட்டு என்னால் வந்து இங்கே பாயிண்ட் அவுட் பண்ண முடியல சார். பட் நான் சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த படம்லாம் ரிலீஸே ஆகக்கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்கன்றது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ அது யார் நினைக்கிறாங்கன்றது யார் மேலேயும் எனக்கு தெரியாமல் நான் யார் மேலேயும் குற்றச்சாட்டை விரும்பலை. பட் இந்த இஷ்யூ எங்கள் படத்துக்கு மட்டும் ஏன் நடக்கணும்? அதுவும் மெயினாக பிரியங்கா போர்ஷன் மட்டும் ஏன் தூக்கப்படணும்? அதுதான் சார் என்னோட கேள்வி. டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்கிறாங்க சார். சிம்பிளாக டெக்னிக்கல் இஷ்யூன்றாங்க சார். அதாவது வந்து நாங்கள் வந்து 2 ஆர்டிஸ்டில் கொடுத்துருக்கோம் சார் கண்டென்ட்டு. 4 ரீல் இதுலேயும் 2 ரீல் இதுலேயும் சொல்லிட்டு 2 ஆர்டிஸ்டில் கொடுத்துருக்கோம் சார். அவங்க காப்பி பண்ணி மாஸ்டரிங் பண்ணுவாங்க சார். அதை மாஸ்டரிங் பண்ணும்போது அந்த ஒரு ரீலை வந்து மிஸ் பண்ணி மாஸ்டரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எங்கள் தப்பு இல்லைல்ல சார். அந்த கம்பெனி தான் சார் அதுக்கு உண்டான பதில் சொல்லணும். ஆமாம் சார், படத்தை பார்த்து நாங்கள் எல்லாம் கண்டென்ட் ரெடி பண்ணி தான் சார் கொடுப்போம் நாங்கள் எல்லார்கிட்டையும். கியூப்பில் இல்லை மாஸ்டர் பண்ணோன்னே அவங்க படத்தை காட்டல சார். அவங்க ரிலீஸ் தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. ஸ்ட்ரைட்டாக தேட்டரில் தான் சார் போச்சு. எஸ்ஜிசின்னு இருக்காங்க சார் ஒரு கம்பெனி நடுவில். ஆமாம் சார், எங்கள் கடமை தான் சார். அது பார்த்து எடிட்டர் சைட்லேருந்து அது பார்த்துருக்காங்க. அங்கே நாங்கள் கண்டென்ட் கொடுத்தோன்னே எங்கள் கண்டென்ட் தான் சார் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. நாங்கள் கொடுத்த கண்டென்ட்டை முதல்ல போட்டு காட்டுவாங்க அவங்க.
இதான் நீங்கள் கொடுத்த கண்டென்ட் நான் சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம் அவங்க மாஸ்டரிங் போயிடுவாங்க. ஸோ மாஸ்டரிங் பண்ணது வந்து கியூபில் தான் சார் பார்க்க முடியும். ஆமாம் 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 அதெல்லாம் கரெக்டாக தான் சார் இருந்துச்சு. அப்பெல்லாம் கரெக்டாக தான் சார் இருந்துச்சு. அதுதான் சார் தெரியல எனக்கு. அதுதான் சார் நானும் அவங்ககிட்ட கேட்டேன். ஆமாம் தேட்டருக்கு அவங்க கொடுத்தாங்களே சார் ஃபுட்டேஜ், அவங்க தேட்டருக்கு அமிச்சாங்களே சார் ஃபுட்டேஜ் ரிலீஸ் அன்னைக்கே சார். ஆமாம் 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 பிகேன் ஷூட்டா சார்? இல்லை சார் நான் பைட் நான் அங்கே கூட இருங்க நான் ரிவ்யூக்கு வந்திருந்தாங்க அன்னைக்கு காசியில். இல்லை சார் ரிவ்யூக்கு படத்தை எப்படி சார் நிறுத்த முடியும் சார்? சார் மற்ற கியூப்லலாம் போயிட்டு தான் சார் இருக்கு. அதுதான் சார். சார் டேட்டை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் சார். என்னைக்கு 29 டேட்டை பாருங்கள், 30ஆம் தேதி பாருங்கள். சரிங்க சார். சார் தேட்டரே கொடுக்கல சார், அதுக்கப்புறம் தான் ஸ்டாப் பண்ணி தான் சார் வச்சிருக்கேன். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் கொடுத்த தேட்டருக்கு மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு படம் சார். கியூப்ல கரெக்டாக போயிருக்கு சார், கியூப்ல கரெக்டாக போயிருக்கு. எஸ்டிசியில் வந்து கரெக்டாக போயிருக்கு, மற்ற யூஎஃப்ஓல கரெக்டாக போயிருக்கு. இந்த ஒன்றில் மட்டும் தான் சார் அந்த பிரச்சனை. நான் அப்படிலாம் சொல்ல வரல சார். அவங்க சீக்வன்ஸ் தான் சார் இல்லை என்னண்டு இல்லைங்க சார். பிரியா நான் வந்து அதான் சொல்றேன், யாரையுமே நான் வந்து கையை காட்ட விரும்பல சார். ஆனா படத்துல 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் போனது உண்மை சார். நான் டிஎஸ்ஆர் மேல தான் சார் நான் கிளைம் பண்றேன், அவ்வளவுதான் சார். அவங்க மேலாம் தவறலனா சார் நான் எப்படி சார் அவங்கள சொல்ல முடியும்? நான் கூட பிரியங்கா மோகன் மேல தவறு சொல்லுங்க சார். அவங்க நடிக்காத கேரக்டர் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி நல்ல படம்ன்றதை தான் சொல்ல வந்தனே தவிர்த்து நான் அவங்கள குற்றம் கூற. நான் வந்து பிரியங்கா இல்ல சார், நீ அவங்களுக்கு இல்ல சார், நான் அனுப்பிச்சது டிஎஸ்ஆருக்கு மட்டும் தான் அனுப்பிச்சிருக்கு. ஆமா ஆமா, பிரியங்கா மோகனை நான் ப்ரோமோட் பண்ணி தான் இப்போ சார் அனுப்பிச்சிருக்கு. இன்னும் பதில் எதுவும் வரல சார். நீ தான் சார் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாம் நியூ இயரில் எல்லாருமே வந்து ஒரு சைடில் இருந்தாங்க. எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வந்ததே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு சார். இவங்க பண்ண எல்லா தேட்டர்லையும் சார் இவங்க கிட்டத்தட்ட வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து இவங்களோட லிஸ்ட் வந்து சார் 7 தேட்டர் சார் மொத்தம் இவங்களது. காசி தேட்டரு, தேவி கருமாரி, இது ரெண்டும் மெயின். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதெல்லாம் தமிழ்நாட்டில் வெளில சார். யார் வாட்ஸ்அப்பில் இருக்கு சொல்லுவாங்க சார். இல்லை சொல்கிறேன். ஆமாம் சார், ஹவுஸ்ஃபுல்லாக போகுதுன்னு சொல்ல முடியாது சார். புது படம் சார் போக தான் சார் பிக்கப் ஆகும். ரெண்டாவது என்னன்னா, இப்போ பெரிய மால்லலாம் போயிட்டு ரிவ்யூ எடுக்க மாட்டாங்க சார். ரிவ்யூ எடுக்கிறது வந்து மெயினாக காசி தேட்டர் சார், அப்படி இல்லைனா தேவி கருமாரி சார். இங்கே தான் ரிவ்யூ எடுப்பாங்க. அந்த 2 தேட்டரில் தப்பு நடந்துச்சு சார். ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து நம்ம ஒரு படம் எப்படி நல்லா இருக்குன்னு பார்க்கணும்னா, சரி படம் நல்லா இருக்கு என்னப்பா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படி தான் போய் பார்ப்போம் நம்ம. அந்த ஃபஸ்ட்டு ரிவ்யூ தப்பானது தான் இப்போ எங்கள் கஷ்டமாக இருக்க தவிர நான் மற்றபடி வேறு யாரையும் ப்ளேம் பண்ணலாம் விரும்பல சார். நான் ரொம்ப சிம்பிளாக எடிட்டர் போனார் அன்றைக்கி நைட்டு டிஎஸ்ஆரில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்கிறாங்க சார். நாங்கள் அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் சார். இப்போ சார் சொல்லுங்கள் சார். கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணலைங்க. இதுக்கு என்ன இந்த மாதிரி ஆயிருக்குன்றது லீகலாக நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேங்க சார். விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். அதுக்காக வெயிட் பண்ணுறோம். அதுக்குள்ளே ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறோம் சார். சார் இப்போ வரைக்கும் படம் ஓட்டிகிட்டு இருக்காரு தேட்டரில். இல்லை மறுநாளே மாற்றியாச்சு. நான் மறுநாளே மாற்றி அதே காசி தேட்டருக்கு நான் போய் தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அதே காசி தேட்டருக்கு நான் போயிட்டு அங்கே இது எடுக்க வந்தாங்க, ரிவ்யூ எடுக்க வந்திருந்தாங்க. அப்போ நான் அங்கேயே சொன்னேன் நான் இந்த மாதிரி நேற்று ரிலீஸ் ஆனது வந்து ஃபுட்டேஜ் வந்து கட்டாக இருக்குது, 20 நிமிஷம் படத்தில் இல்லை, இன்றைக்கி வந்து அதை ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம், தயவு செஞ்சு ரிவ்யூ எடுக்கிறவங்க வந்து இதை போய் பார்த்துட்டு ரிவ்யூ எடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் அப்பயே நான் அன்றைக்கே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆமாம் சார். செகண்ட் டே சார், செகண்ட் டே சார். ஃபர்ஸ்ட் டே தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நான் அதை ஆல்ட்ரு பண்ண தான் பார்த்துட்டு இருந்தேன். எப்படியாவது ரெடி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கலை சார். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவங்க பின்னாடி தான் அலைஞ்சிட்டு இருந்தோம். மறுநாள் காலையில் அவங்க அழகாக போட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. மறுநாள் நான் செக் பண்ணி தான் போயிருந்தேன். செக் பண்ண போகும்போது ப்ராப்பராக இருந்தது படம் சார். அவங்க அது கரெக்டான விளக்கம் சொல்லணும் சார், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சார் அதுதான் சார், அதுக்கு தான் அண்ணா அப்பயே சொன்னார் எங்களுக்கு டைம் கிடைக்கல, சென்சார் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு சார்.
சரிங்க சார். இல்லை சார், சார் இல்லை சார், நம்ம டேட் அவைலபிள் இல்லை சார், நீங்கள் எல்லாம் பிஸியாக இருந்தீங்க சார். டைம் கிடைக்கல, டைம் இல்லை சார். யூனியன் ஆஃபீஸில் பேசி நம்ம டைம் என்ன ஃபுல்லாக ஃப்ளாட்டு போனதுனால அவர் உடனே போடணும்னு சொன்னார். நம்ம டைம் இல்லை, அதனால சரியான நீங்கள் மீடியாவாக இருக்கனா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும். அந்த டைமில் வந்து விஜயகாந்த் சார் வந்து கரெக்டாக அன்றைக்கி தான் அவரோட இஷ்யூ நடந்தது. அப்போ எல்லாம் பயங்கர பரபரப்பாக எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. எல்லாரையும் ஒன்றும் சேர்க்க முடியல எங்களால், அதான் உண்மை. இதை நான் என்ன சொல்கிறேன், மறுபடியும் கேள்வி. அவங்க வந்து டிஎஸ்ஆருக்கு விளக்கம் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. நீ அடுத்து அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க அதை வச்சு தான் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது மேட்ரு சார். எனக்கு வேற ஒன்றும் இல்லை சார், திருப்பி படத்தை பற்றி. ஆமாம் சார், இல்லை சார். சார் என் ப்ரொடியூசர் புது ப்ரொடியூசர் சார், என் ப்ரொடியூசர் புது ப்ரொடியூசர் பாலா சார். பாலா சார், சிம்பிள் விஷயம் சார், நாங்கள் வந்து புது ப்ரொடியூசர் சார். பாலா சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார், 100%. இது நடந்துச்சுன்னா நாங்கள் தான் முதல்ல சப்போர்ட் பண்ணுவோம். இது நடந்துச்சுன்னா நாங்கள் முதல்ல சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா புது ப்ரொடியூசர் சார், அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. இதெல்லாம் பழைய ப்ரொடியூசர், பெரிய பெரிய ப்ரொடியூசர் இருக்காங்களா, அவங்க டிசைட் பண்ண வேண்டிய வேலை சார் அதெல்லாம்.